கண்மணிகளா வாழ்க வளமுடன். நம்ம இப்போ ரிவிஷன் 3 செகண்ட் லெசன் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் எண்களும் தொடர் வரிசையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேர்ட் ரிவிஷன். நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் வந்து 2.5 அண்ட் 2.6. ஓகே, இந்த ரெண்டு எக்ஸசைஸும் எதை பத்தின எக்ஸசைஸ் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மீன்ஸ் ஏபி கூட்டு தொடர் வரிசை. ஓகே, ஏபி சம்பந்தமா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டு தொடர் வரிசை. ஓகே, ஏபி ரைட். ஏபினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரே நம்பரால ஆட் ஆகி வரும் இல்லையா? 3 7 11 இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ். இப்போ நமக்கு இப்போ இந்த சீக்வென்ஸ்ல சரியா, இது வந்து சீக்வென்ஸ்னு சொல்லுவாங்க, இத சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது 3 + 7 + 11 + and so on அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த சம்ல வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்லயோ சீரீஸ்லயோ 3 விதமான கேள்விகள் நமக்கு வரும். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து nth டேர்ம் என்னாவது உறுப்பு, nth டேர்ம் என்னாவது உறுப்பு இத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீக்வென்ஸ்ல 20வது உறுப்பு என்ன? ஃபைண்ட் தி 20th டேர்ம் அப்படின்னு ஒரு क्वेश्चन இல்லையா? ஃபைண்ட் தி 40th டேர்ம் 40வது உறுப்பு என்ன இது கேட்டா என்ன ஃபார்முலா? Pn = a + n - 1 × d. இது ஃபார்முலா. இதுல a னா என்ன? a is the first term, முதல் உறுப்பு. a னா இது முதல் உறுப்பு, first term, முதல் உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? d னா என்ன? common difference, பொது வித்தியாசம். common difference னா பொது வித்தியாசம். n னா நம்ம அந்த 20வது உறுப்பு, 20 ன்னு சொல்றோம் பத்தியா, அதான் n. n னா உறுப்புகளின் எண்ணிக்கை, எத்தனை உறுப்புகள் இருக்கு. இப்போ 20வது நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப there are 20 terms in this sequence. ஓகே, சோ அப்ப இது புரிஞ்சுதா நமக்கு? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது முதல் ஃபார்முலா. சரி, இரண்டாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் இந்த சீக்வென்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 7 11 d போடுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ கடைசியா ஒரு 51 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பர் இந்த மாதிரி லாஸ்ட்ல கொடுத்துட்டு எத்தனை டேர்ம்ஸ் in the sequence, இந்த சீக்வென்ஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, how many terms in this sequence, அதாவது எத்தனை உறுப்புகள் உள்ளன, அல்லது 51 எத்தனையாவது உறுப்பு, in which term of this sequence is 51, 51 எத்தனாவது உறுப்பு क्वेश्चन. அல்லது is 51 in this sequence, 51 இந்த சீக்வென்ஸ்ல வருமா? இப்படி 3 விதமான கேள்வி. how many terms அப்படின ஒரு கேள்வி, how many terms in this sequence இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். அல்லது in which term எத்தனையாவது உறுப்பு அப்படினு கேட்கலாம். in which term in 51 வந்து எத்தனாவது உறுப்பு அப்படினு கேட்கலாம். அல்லது is 51 in this sequence, 51 இந்த சீக்வென்ஸ்ல வருமா? இந்த மாதிரி 3 கேள்விகளுக்கும் நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் n, l - a/d + 1. ஓகே, இது ஃபார்முலா. ஓகே, சரி. தேர்ட் ஒன், sum to n terms, n உறுப்புகள் வரை கூடுதல், n உறுப்புகள் வரை கூடுதல், n உறுப்புகள் வரை கூடுதல். ஒரு தொடர்ல இந்த மாதிரி சீரிஸ்ல, இந்த இடத்துல சீரிஸ்ல ஒரு குறிப்பிட்ட 20 உறுப்புகள் வரைக்கும் கூட்டுங்க, 20 terms வரைக்கும் ஆட் பண்ணுங்க, n உறுப்புகள் வரை கூடுதல் அப்படின்னு ஒரு கூடுதல் பாருங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. where Sn = n/2 2a + n - 1 × d. ஓகே, இன்னொரு ஃபார்முலா Sn = n/2 a + l. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சோ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு, that is sum கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா. சோ இந்த பார்ட்ல இந்த டாபிக் இந்த ரெண்டு எக்ஸசைஸ்க்கு என்ன ஃபார்முலா தேவையோ அதை எழுதியாச்சு. இது போக ஒரு சின்ன விஷயம், நமக்கு வந்து இந்த சம்ல வந்து அஸ்யூம் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். there are 3 terms 4 terms 5 terms அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டேர்ம்ஸ் வந்து இப்போ நம்ம அல்ஜிப்ரால x y z இந்த மாதிரிலாம் அஸ்யூம் பண்ணுவோம். பட் AP ல நமக்கு ஜெனரல் டேர்மே இருக்கு. AP உடைய ஜெனரல் டேர்ம் பாத்தீங்கன்னா a + b a + 2b இந்த மாதிரிலாம் ஜெனரல் டேர்ம் போடுவோம் இல்லையா? சோ இப்போ நமக்கு 3 terms அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நாம எப்படி அஸ்யூம் பண்றது? 3 உறுப்புகளை நாம எப்படி அஸ்யூம் பண்றது? a - b a + b இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணலாம். 4 terms 4 உறுப்புகள் இருந்ததுன்னா எப்படி அஸ்யூம் பண்றது? என்ன a - 3d a - d
a plus b a plus 3b 5 termsனா எப்படி நம்ம அஸ்யூம் பண்றது அப்படினா a minus 2d a minus d a plus d a plus 2d இந்த மாதிரி அஸ்யூம் பண்றோம் சரியா சோ இப்போ நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ்க்கு தேவையான ஹிண்ட்ஸ் இது எல்லாமே ஓகே இப்போ நம்ம ஒரு சம்மா நம்ம பார்க்கலாம் இப்ப பாரு நான் வந்து ஃபர்ஸ்ட் சம் எதை எடுத்துட்டேன் அப்படினு சொன்னா எக்ஸாம்பிள் 2.29 முதல் क्वेश्चन in an AP sum of 4 consecutive terms is 28 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 4 உறுப்புகள் 4 அடுத்தடுத்த உறுப்புகளின் கூடுதல் 28 okay and their sum of their squares அந்த எண்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் 276 find the four numbers அந்த 4 எண்களை கண்டுபிடி இப்போ நம்ம அஸ்யூம் பண்ண போறோம் let the four consecutive terms b 4 அடுத்தடுத்த உறுப்புகள் 4 அடுத்தடுத்த உறுப்புகள் அந்த a வெச்சுக்கோங்க எப்படி எழுதணும் 4 உறுப்புகள் இல்லையா a minus 3d a minus b a plus b a plus 3 ஒன்னு விட்டு ஒன்னு தான் எடுத்துறோம் பட் 4 டேர்ம்ஸ்க்கு நம்ம கேன்சல் ஆகுற மாதிரி எடுக்கணும் 3d கேன்சல் ஆகும் dd கேன்சல் ஆகும் அதனால தான் நம்ம இப்படி எடுக்கிறோம் இப்போ whose sum is 28 that means கூடுதல் 28 கூடுதல்னா அந்த 4 ஐ கூட்டணும் பாருங்க a minus 3d plus a minus b plus a plus b plus a plus 3d is equal to 28 3d cancel d cancel so 4a a plus a plus a plus a 4a equal to 28 so a equal to 28 by 4 this implies a is equal to 7 அடுத்து பாத்தீங்கன்னா sum of their squares வர்க்கங்களின் கூடுதல் sum of their squares எவ்வளவு இருக்கு 276 சரியா that is வர்க்கங்களின் கூடுதல் கூடுதல்னா இது இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் a minus 3d the whole square plus a minus 3 the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole square equal to 276 so a minus b the whole square க்கு formula a square minus 2ab plus b square அடுத்து a plus b the whole square க்கு formula a square plus 2ab plus b square இந்த ஃபார்முலா படி ஒவ்வொன்றையும் நாம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் பாருங்க இது a minus b b க்கு பதிலா 3b போடணும் so first a square minus 2ab 2 into a into 3d 2 into a into 3d 6ad plus b square 3d the whole square 3d the whole square 9d square இந்த ஸ்டெப்ஸ் அதிகமா வரும்போது நாம இது நல்லா ஷார்ட்டா எழுத தெரியணும் a square minus 2ab 2ab 2 3 6ad அடுத்து b square 3d the whole square அப்ப 9d square ஓகே அதே மாதிரி பிளஸ் பாருங்க a minus b whole square a minus b க்கு பதிலா d இருக்கு அவ்வளவுதான் அப்ப இது அப்படியே எழுதலாம் a square minus 2ad plus d square அடுத்து பாருங்க a plus d whole square it means a plus b b க்கு பதிலா d இருக்கு அவ்வளவுதான் அப்ப a square plus 2ad plus d square சோ நான் கொஞ்சம் மடக்கி எழுதிக்கிறேன் a plus 3d the whole square னா இந்த மாதிரி இதுல மைனஸ் இருந்ததனால இங்க மைனஸ் போடுறோம் பட் இங்க பிளஸ் இருக்கிறதுனால நம்ம இதே டேர்மை பிளஸ் போட்டு எழுத போறோம் சோ a square plus 6ad plus 9d square equal to 276 ஓகே இப்போ பாருங்க நீங்க என்னலாம் கேன்சல் பண்ணலாம் 6ad யும் 6ad யும் கேன்சல் பண்ணிடலாம் 2ad யும் 2ad யும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ எத்தனை a ஸ்கொயர் வருதுன்னு பாருங்க a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் so 4a square okay அடுத்து பாருங்க 9d square 1d square 10d square அப்புறம் 1d square 11d square அப்புறம் 20d square 11 plus 9 20 d square equal to 276 இப்போ substitute a equal to 7
A க்கு 7 வந்திருக்கு இல்லையா சோ A ல 7 அப்ளை பண்ணுங்க 4 into 7 the whole square plus 20d square equal to 276 so 4 into 49 plus 20d square equal to 276 so 4 9s are 36 3 196 plus 20d square equal to 276 அப்போ 20d square equal to 276 minus 196 so 20d square equal to 0 6 plus 6 போச்சுனா 0 இல்லையா 17 so 80 so d square equal to 80 by 20 0 0 cancelled 4 so d is equal to root 4 it means plus or minus 2 இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் when a equal to 7 d equal to plus 2 போட்டு இந்த நம்ம எப்படி நாலு டேர்ம்ஸ் எடுத்துட்டோமோ அதுல நம்ம a d ல இந்த ரெண்டு நம்பரையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் a 3d நல்லா பாருங்க a 3d a ல 7 போட போறோம் d ல 2 போட போறோம் சோ 7 3 into 2 கமா அடுத்து a d 7 2 கமா அடுத்து a plus d 7 plus 2 comma a plus 3d 7 plus 3 into 2 okay so 7 minus 6 1 comma 7 minus 2 5 comma 7 plus 2 9 comma 2 3s are 6 30 so in the 4 terms இதே மாதிரி என்ன 0 இருக்குனா when a equal to 7 d equal to minus 2 அப்படினு எடுத்துக்கிறீங்க a equal to 7 d equal to minus 2 பார் சோ இதே மாதிரி அப்ளை பண்ணுங்க 7 minus 3 into minus 2 7 minus minus 2 7 plus minus 2 7 plus 3 into minus 2 so minus into minus plus அப்போ உங்களுக்கு 7 plus 6 வருமா so 13 minus into minus plus 7 plus 2 9 7 minus 2 5 3 2s are 6 1 so 13 9 5 1 இதுதான் அந்த 4 terms okay for 1 5 the answer இது ஒரு ஆன்சர் அல்லது either this அல்லது or this ஒண்ணு இப்படி இருக்கும் இல்லனா அப்படி புரியுதா எல்லாருக்கும் புரியுதா ஓகே நெக்ஸ்ட் வீடியோல செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம்